ஹலோ வணக்கம். நாம் மோட்டார் சைக்கிள் கார்லாம் வச்சிருக்கிறோம். அது பெட்ரோல் போடும்போதோ பெட்ரோல் டீசல் போடும்போது என்ன பண்ணுவோம், நல்லா பியூரா இருக்கிறத தான் போட முடியும் இல்லையா. அது இம்பியூரா இருக்கிறது, கலப்படம் இருக்கிறதுல நம்ம போட மாட்டோம். ஏன்னா அது போட்டோம்னா நம்ம இன்ஜின் கெட்டு போயிடும். இன்ஜின் கெட்டு போச்சுன்னா ஏகப்பட்ட செலவும் ஆகும். சில சமயம் நம்ம இன்ஜினையே மாற்ற வேண்டி வரும் இல்லைங்களா. அதே மாதிரியே நம்ம பாடியும் நம்ம இன்ஜினோட ஃபியூயல் மாதிரியே நம்மளுடைய உணவு, நம்ம சாப்பிட்ற உணவு எப்பவுமே ஆரோக்கியமானதாகவும் தூய்மையானதாக இருக்கணும். அது ரொம்ப இந்த ஜங்க் ஃபுட்டு, ஆரோக்கியம் இல்லாதது, ரொம்ப அழுகி போன சில ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸு, அது எல்லாத்தையும் நம்ம ரோட் சைட்லலாம் வாங்கி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம பாடி கெடும் ரைட்டா. அந்த மாதிரி பாடி கெட்டதுன்னா இப்போ இன்ஜின் மாற்ற முடியும் ஒரு காருக்கும் மோட்டார் சைக்கிளுக்கும். ஆனால் அது கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் ரேட் ஆகும். ஆனால் நம்ம பாடியில் ஹார்ட்டு, லங்கு, லிவர், கிட்னி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ். இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கிற ஏதான விஷத்தன்மையோ கெட்டு போனதோ இருந்ததுன்னா அது ஸ்பாயில் பண்ணதுன்னா அது மாற்றணும்னா ஏகப்பட்ட லேக்ஸ் இல்லைன்னா க்ரோர்ஸ் ஆகும் ரைட்டா. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பாடுபடணும். அண்ட் டோனார் கிடைக்கணும். நம்ம டோனார் கிடைச்சாலும் நம்ம மாற்றினாலும் செலவு பண்ணால் கூட லைஃப் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் டோஸ் சாப்பிடணும். ஸோ அவ்வளோ பாடுபடுறத விட நம்ம முன்கூட்டியே உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை நல்லதாக ஹெல்த்தியாக அழுகுனது இல்லாமல் கெட்டு போனது இல்லாமல் ரைட்டா, ஜங்க் ஃபுட் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்டு உடலையும் நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸையும் காப்பாற்றணும். இது நம்ம இந்த பேசிக் நாலேஜ் இருந்ததுனால எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஓகேங்களா.